தினம் ஒரு தியானம். உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். உபாகமம் அதிகாரம் 4 வசனம் 10. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மா புஷ்டியாகும். தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவரை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என எழுதும் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல். வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிருங்கள் என தீமோத்தேயுக்கு உரைக்கும் பவுல். நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கும் ஜாக்கிரதையாயிருங்கள். நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என லவோதிக்கேயா சபைக்கு எழுதும் பரிசுத்த ஆவியானவர். உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். உன் ஆத்மாவை நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஆமென்.